வணக்க மக்களே, ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் 60-70 வயது மூத்த குடிமக்களுக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரேஷன் அட்டைன்னு எடுத்துக்கிட்டோம். 5 வகையான ரேஷன் அட்டை இருக்கு. அதுல 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் மாதம் பொருட்கள் வந்து மலிவு விலையில நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில முதலாவது அறிவிப்பா காமனா குடும்ப அட்டையில ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும், நீங்க ஆன்லைன் மூலமா திருத்தம் மேற்கொண்டு இப்ப வரையுமே அதுக்கு அப்ரூவல் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா சரி, அதாவது எந்த மாதிரியான விஷயங்கள்னா ரேஷன் கார்டுல புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், மொபைல் எண் சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா இணைக்கிறது, புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யறது, இல்லைன்னா தொலைந்த ரேஷன் அட்டையை பெறது, நியாய விலை கடைகள்ல விற்கக்கூடிய பொருட்களின் தரம் குறைந்திருக்கு, நுகர்வோர் குறைபாடுகள் குறித்த புகார்கள் அளிக்கணும். இது போன்ற ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளையும் நீங்க உடனுக்குடனே வந்துட்டு தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாதமே மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு மாவட்டம் தோறுமே வந்து வட்டம் வாரியா நடத்துறாங்க. அதை போலவே வருகின்ற ஜூன் 13, 2026 காலையில 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரையுமே வந்துட்டு இந்த மக்கள் குறைதீர் முகாம் வந்து நடக்க இருக்கு. அந்தந்த பகுதி வட்ட வளங்கள் அலுவலகங்கள் இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ், மண்டல அலுவலகங்கள்ல இந்த மக்கள் குறைதீர் முகாம் நடத்த இருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உடனடியா நீங்க வந்து தீர்வு கண்டுக்கலாம். நான் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளையுமே வந்து நீங்க பெற்றுக்க முடியும். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, வரல அப்படின்னாலும் நீங்க அங்க போயிட்டு வந்து புதிய ரேஷன் கார்டு கோருதல் தொடர்பா வந்து விண்ணப்பம் செய்யலாம். முக்கியமா சொல்ல போனா இதற்கு அனைத்திற்குமே உடனடியா உங்களால தீர்வு காண முடியும். இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல இரண்டாவது அறிவிப்பு, மூத்த குடிமக்களான 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கடையில போயிட்டு ரேஷன் பொருட்கள் பெறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிக்கலான காரியம். ஏன்னா ரொம்ப கியூல நிக்கணும். ஒரு சில பேர் வந்துட்டு நிக்க முடியாம மயங்கி கூட விழுந்திருக்காங்க. இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸை தடுக்கிறதுக்காக தான் இப்போ அங்கீகார சான்று அப்படின்ற ஒன்றும் தாய்மானவர் திட்டம் அப்படின்ற ஒன்றும் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த அங்கீகார சான்று யாரெல்லாம் பெற்றுக்கலாம் அப்படின்னா, உங்களால ரேஷன் கடைக்கு வர முடியாது அப்படின்றவங்க இந்த அங்கீகார சான்றை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்துட்டு 50 வயது மேற்பட்ட அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். இதனால உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் ரேஷன் கடையில பொருட்கள் வந்து வாங்கிக்கிறதுக்காக தான் இந்த அங்கீகார சான்று. தாய்மானவர் திட்டம் அப்படின்றது வீட்டுக்கே நேரா எடுத்துட்டு வந்து பொருட்களை விநியோகம் செய்வாங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் சொல்றேன். இந்த அங்கீகார சான்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேஷன் அட்டை, டேட் ஆஃப் பர்த்துக்கான அந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த வட்ட வழங்கல் அலுவலகத்துக்கு போயிடுங்க. ஸோ நாளைக்கு வந்து கம்பல்சரி இந்த அங்கீகார சான்றும் உங்களால் வாங்கிக்க முடியும். இன்னொன்று தாய்மானவர் திட்டம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு 65 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே மாதந்தோறும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வீடு வீடாக ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு வந்து ரேஷன் கடை ஊழியர்களை விநியோகம் செய்வாங்க. நீங்கள் ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த 65 வயதிற்கு உள்ளார இருக்கவங்க இந்த அங்கீகார சான்றை வாங்கிக்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் தேவைப்பட்டதோ அதே தான் இந்த தாய்மானவர் திட்டத்துக்கும் தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க தாய்மானவர் திட்டத்துல நான் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக மனு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதன் மூலமா உங்களுக்கு மாதம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து சேரும். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உடனடியா அனைத்திற்குமே தீர்வு காணப்படும். முக்கியமா நீங்க ரேஷன் அட்டையில கொடுத்திருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை எடுத்துட்டு போங்க. ஓடிபி மூலமா தான் அனைத்து சேவைகளுமே உங்களால வந்து வாங்கிக்க முடியும். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.